ராம் ராம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ குருபியோ நம. திருவிளையாடல் புராணத்துல பகவான போய் பார்க்கிறா, எல்லாம் இந்திராதி தேவர்கள் எல்லாம் போய் பார்க்கிறா. பிரம்மாவுடைய தலைமையில போய் பார்த்து இந்த மாதிரி ராட்சசாலிய குடும்பம் பதுவாக்க குருடாசரனோட நான் சண்டை போட்டேன், அவனை ஒன்றும் பண்ண முடியல, அவன் ஒரு அடி வச்சதுக்கே என்னால் தாங்க முடியல, நான் திரும்பி வந்துட்டேன் மூர்ச்சி அடைஞ்சு அப்படின்னு. அப்ப பெருமாள் என்ன சொல்றாருன்னா, உங்ககிட்ட இருக்கிற ஆயுதம்லாம் ரொம்ப பைசாப்படுத்து, இல்ல அவுடேட்டட் மாடல் ஆப்சலேட் ஐட்டம்ஸ் எல்லாம் இப்ப வச்சு நீ சண்டை போட்டேன்னு என்ன பிரயோஜனம்? அவன்லாம் அப்பப்ப தபாஸ் பண்ணி அப்பப்ப எல்லாத்தையும் வந்து ரெனியூ பண்ணிக்கிறான். நீ அதெல்லாம் இல்லாத ஏதோ வந்தது சௌக்கியம் கிடைச்ச வரைக்கும் சரின்னு அனுபவிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கே நீ அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா, நீ நான் சொல்றபடி ஒன்று கேளு. இந்த ஒரு ரிஷி ஒருத்தர் இருக்கார், ததீசின்னு ஒரு முனிவர் இருக்கார். இந்த பார்க்கடல் கிடைச்ச சமயத்துல நான் எல்லாருக்கும் சொல்லிட்டேன், யாரும் ஆயுதங்களோட வரக்கூடாது, வர்றது தப்புன்னு. அப்ப எல்லாரும் தேவர்களும் சரி அசுரர்களும் சரி அப்ப என் பேச்ச கேட்ட ஆயுதங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் இந்த தபஸ்வியான முக்காலத்தையும் வென்றவர் மன்மதனை கூட ஜெயிச்சவர் அப்பேற்பட்ட ததீசி முனிவர்கிட்ட போய் எல்லாத்தையும் டெபாசிட்ல வச்சுங்கோ, நாங்க அப்புறம் வந்து வாங்கிக்கிறோம்னு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. அப்புறம் இவ யாரும் போய் கேட்கவே இல்லைன்னு அவரும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி பார்த்தார். ஒன்றும் வரலன்னு ஒரு நாள் என்னன்னா, இந்த சில இந்த மருந்தெல்லாம் இருக்கும், இல்லை இந்த சில மிட்டாய்கள் பிஸ்கெட் இதெல்லாம் இருக்கும், அது எக்ஸ்பைரி டேட் வரப்போறதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மாதம் முன்னாடியே எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி காலி பண்ணிடுவோம். அது மாதிரி இவரும் எல்லாத்தையும் என்ன பண்ணா, ஒரு மாதிரி லிக்விடா பண்ணாரோ இல்லை செமி சாலிடா பண்ணாரோ குடிச்சுட்டாரு எல்லாத்தையும், எல்லா ஆயுதங்களையும், எல்லா சக்தியோடு நிறைந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் அப்படி ஒரு கரைச்சி குடிச்சு நம்மள புஸ்தகத்தை கரைச்சி குடிச்சிருக்காங்க. புஸ்தகம் அப்படியே தான் இருக்கும், அதுல உருக்கிறதெல்லாம் மனசுக்குள்ள வாங்கிட்டான்னு. இதெல்லாம் ரொம்ப வேடிக்கையான ஒரு சின்ன அம்சம் ஒண்ணு. பெரியவாகிட்ட போய் ஒரு பையன் கேட்டான், பகவானுக்கு நைவேத்தியம் பண்றோமே, அவர் நிஜமாவே சாப்பிடுறாரா? எல்லாமே அப்படியே தானே இருக்கு, என்னென்னலாம் வச்சுட்டு வந்தோமோ நைவேத்தியம் பண்ணோமோ எல்லாமே அப்படியே தானே இருக்கு. உடனே பெரியவா என்ன பண்ணாலாம், பக்கத்துல இருந்து ஒரு புஸ்தகத்தை எடுத்து கொடுத்து, உனக்கு என்ன தமிழ் தெரியுமா இங்கிலீஷ் தெரியுமா? இங்கிலீஷ் தெரியும், சரி இந்த புஸ்தகத்தை எடுத்துக்கோ, இதுல படி அப்படின்னாராம். அதுல ஏதோ பயம் ஏதோ எழுதிருந்தது போல் இருக்கு, ஏதோ விளக்கம் கூறி ஏதோ பண்ணிருக்கு போல் இருக்கு. சரி ஒரு 10 நிமிஷம் படிச்சான். படிச்சுட்டு புஸ்தகத்தை அங்க வச்சு விடுவேன். இப்ப படிச்சுட்டியா, மனசுல வாங்கிட்டியா எல்லாத்தையும்? ஆமாம், அந்த ஒரே ஒரு ஸ்லோகம் தானே ஒரு 7 தடவை படிச்சேன், நீங்க என்ன கேள்வி எப்ப கேட்பாளோன்னால நல்ல மனசுல அதை வந்து பதிய வச்சு விட்டேன்னு. இப்ப அந்த புத்தகத்தை பாருன்னு, புத்தகத்தை பேச்சு பார்த்து, நீ படிச்சு அந்த ஸ்லோகம் அங்கேயே இருக்கா இல்ல அங்கேருந்து மறைஞ்சு போயிட்டான்னு? இல்ல அங்கதான் இருக்கணும். ஒரு சாதாரண ஒரு ஸ்லோகம் புஸ்தகத்தை பிரிண்ட் பண்ணிருக்கிறது, அதை நீ வந்து 10 தடவை படிச்சோன்னும் மனசுக்குள்ள வந்துட்டு, ஆனா அங்கேருந்து மறையல, அங்கேயே தானே இருக்கு. அதே மாதிரிதான் பகவானும் நீ நைவேத்தியம் பண்றதெல்லாம் அவரும் அதை வந்து ஸ்வீகாரம் பண்ணிக்கிறார், அவருக்கும் போய் சேர்ந்துட்டு, அதே சமயத்துல குறையவே இல்லாத உனக்கும் அது அப்படியே கிடைச்சுடுத்து. அப்படிதான் அது மாதிரி இவர் என்ன பண்ணாங்கன்னா, எல்லாத்தையும் கரைச்சி ஆயுதங்கள்லாம் அப்படியே சோகா பண்ணிட்டார். சரி இப்ப என்ன பண்றதுன்னா, அந்த ஆயுதங்கள்லாம் குடிச்சாரே, அது என்ன ஆச்சு அப்படின்னா, ஜீரணம் ஆயிடுத்தான, வாத்தாபி ஜீரணோபவ மாதிரி ஜீரணம் ஆயிடுதா? இல்ல அந்த உருகின அந்த ஆயுதங்கள் எல்லாம் போய் அவரோட முதுகு தண்டல போய் ஒட்டிட்டு அந்த முதுகு தண்டை ஒரு ஆயுதம் மாதிரி வஜ்ராயுதம், வஜ்ரம்னா பலமான அர்த்தம், அப்படி ஒரு பலமான ஒரு ஆயுதமா அவரோட முதுகு தண்டை மாற்றிட்டு அவர் இப்ப தப்பஸ்ல இருக்கிறார். அவருக்கு எதுவுமே கிடையாது, வேண்டுதல் வேண்டாமே இலாம். அதனால அவன் அடியே போய் வேண்டுதல் வேண்டாமே இலாம் அடி சிந்தாக்கு யாண்டும் இடும்பையில, எது வேணும் வேண்டாங்கிற பாவங்கள் எல்லாம் இல்லாதவனை போய் சரணாகதி பண்ணிட்டாக்க நமக்கு என்னைக்குமே துக்கம் இல்லைன்னு திருவள்ளுவர் சொன்ன மாதிரி, நீ போய் அவர் காலில் விழு, அவர்கிட்ட போய் கேளு, எனக்கு வேண்டியது ஒண்ணு உங்ககிட்ட இருக்கு, அதை நீங்க கொடுத்து உதவி பண்ணணும்னு. அவர் சந்தோஷமா கொடுப்பார். இன்னும் சொல்ல போனா, நீ கேட்கறதுக்கு முன்னாடியே ஞான திருஷ்டியில தெரிஞ்சு வச்சுட்டு அவர் தயாரா ரெடியா இருப்பார். சொன்ன உடனே அவர்லாம் இங்க வந்து அந்த முனிவரை பார்க்கிறார். முனிவரை பார்த்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு பாதத்தில் விழுந்து அவர்கிட்ட எல்லாம் கேட்டு, அந்த மாதிரி அவர் என்ன ஒண்ணு எங்க வந்து என்ன நீங்களா ரொம்ப இழைச்சி துரும்பா இருக்கல, என்ன ப்ராப்ளம் ஆச்சு உங்களுக்கு சொல்லுங்கன்னு அவர் கேட்கிறார். அதான் வரவாழ ஒருத்தர் விசாரிச்சாலே அது ஒரு மனசுக்கு ஒரு ஆத்தங்கமா இருக்கும் இல்லையா? சோ அந்த இந்திரன் சொல்றான், இந்த மாதிரி ஆச்சு கதை, நாங்க பெருமாளை போய் பார்த்தோம், அவர் தான் உங்ககிட்ட அனுப்பிச்சார், உங்ககிட்ட வந்துட்டோம், எனக்கு வேண்டிய பொருள் உங்ககிட்ட இருக்கிறதுனால உங்ககிட்ட யாச்சிக்கணும் தான் வந்திருக்கேன். அவர் பார்த்தார், என்ன பெரியது, இந்த உலகத்துல வந்து எது நிரந்தரம் எது நிலையது, உடம்பு நிலையா இல்ல எதுதான் நிலையா இருக்க போறது இந்த உலகத்துல, நம்ம அடைஞ்சதோ அடைய போறதோ எதுவுமே நிலை கிடையாதப்பா, அதனால நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரோடக்டரி ஸ்பீச் ஒன்று கொடுக்குறேன். அந்த இன்ட்ரோடக்டரி ஸ்பீச் தான் இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம்.
என்னன்னா அந்த பொருள் என்ன அப்படின்னு கேட்கிற அது வந்து உங்க உடம்புல இருக்குன்னு சொன்னா இந்திரன் சொன்னோன்னு அது என்னன்னு உணர்ந்துட்டார். இதுக்காக தான் வந்திருக்காமன் அந்த முனிவர். அவர் எப்படி இருந்தாருன்னா பிரகாசமா இருந்தார் முகம். எப்படி வந்து சூரியன் எழுந்த உடனே தாமரை மலர்ந்துருக்குமோ அது போல வந்து இவருடைய முகம் வந்து மலர்ந்து இருந்ததா. அப்புறம் வந்து உடனே இந்திரனை பார்த்து சொல்றார். என்ன சொல்றாருன்னு, நாய் நமது என நரி நமது என பிதா தாய் நமது என நமன் எனது என பிணிப்பே நமதென மனமதிக்கும் பெற்றி போலாய் நமதெனப்படும் யாக்கை யாரதே அப்படின்னு வேறு கேட்கிறது. ரொம்ப அழகான ஒரு ஒரு பாடல். இது பார்க்கும்போது நமக்கு தாய்மானவர் பாடலும் பட்டணத்தார் பாடல்கள்லாம் தான் நமக்கு ஞாபகம் வருது. நம்ம அது திருமூலரோட உடம்ப சொல்லுவார். நான் உடம்ப ரொம்ப இதான் அது நல்லேன்னு சொல்லி பேணி வளர்த்தேன், வளர்க்கணும்னு எல்லாரும் சொல்றாளேன்னு நினைச்சேன். ஆனா எனக்கு என்ன பட்டதுன்னா இது உடம்புதான் அழிஞ்சு போயிட போகுது, இதையே நம்ம கேர் பண்ணோன்னு அப்புறம் தான் தோணுச்சு. இந்த உடம்பு இருந்தா தானே மற்ற இந்திரியங்கள்லாம் வேலை செய்யும், பகவானை நினைக்க முடியும், மனசு வந்து பகவத் சிந்தனையில ஈடுபடும் அப்படின்னு நினைச்சேங்க. இங்க இவர் சிறந்து அது உடம்பே நிலையே கிடையாதுப்பா. உடம்பு என்ன பண்ணா நாய்கள்லாம் நம்மளுது அப்படிங்கம்மா. எவனோ நடுவழியில விழுந்து சிவலோக பிராப்தி அடைஞ்சுட்டான்னா அங்க இருக்கிற நாய்கள்லாம் கூடி வந்து அந்த உடம்ப வந்து என்ன அதில் சாப்பிடலாம் அப்படின்னு பார்க்கும். நரிகள் நமது என்று காட்டுல ஏதாவது ஒரு மிருகங்கள் ஏதாவது விழுந்துருத்தோன்னா நரிகளுக்கு கொண்டாட்டம். அந்த நரிகள்லாம் வந்து ஒன்னா சேர்ந்து கூட்டம் போட்டு அந்த மிருகத்தை வந்து சாப்பிடறதுக்கு தயார் பண்ணிக்கும். இந்த உடம்பு அழிய போற இந்த உடம்ப நாய்கள் தான் தன்னோடுதுன்னு சொல்லிக்கும். அதே மாதிரி நரிகள்லாம் தன்னுது எப்ப இவன் விழுவான் இவனை சாப்பிடலாம் அப்படின்னு நம்மளோடது அப்படின்னு அது உரிமை கொண்டாடும். பிதா தாய் அப்பா அம்மா இருக்காளே நமது என்பர் பிள்ளை, நம்மளோட பிள்ளை, நமக்கு பிறந்த பிள்ளை, இவன் பிற்காலத்தை நம்மள ஓஹோன்னு வச்சுட்டு காப்பாத்தும் அப்படின்னு நினைக்கிறாள். நமது என்ன இத்தனை இவாளா என்னோடது போய் எவன் தன்னோடது மனம். குரம்பை அடுத்து குடிபுக்கு ஆவி வெங்கூற்றுக்கிட்ட வரம்பை அடுத்து மருகும். இதை கூட லீஸ்ட்ல கொடுத்துருக்கான் பிரம்மதேவன். இதை வந்து கண்ட்ரோல் பண்றவன் யமதேவன். அவன் யமதர்மராஜனுக்கு அவன் லீஸ்ட்ல இந்த பாடிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டேட் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா இந்த பாடியினுடைய எக்ஸ்பைரி டேட் அவனுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. உடனே அவன் குரம்பை அடுத்து இந்த உடம்பு அடுத்து குடிபுக்க ஆவி இதுக்குள்ள குடுத்தனம் வந்திருக்கு. இந்த ஆவி வந்து வெங்கூற்றுக்கிட்ட வரம்பை அடுத்து மருகுமா. ஆஹா, ஒரு வயசுக்கு அப்புறம் இனிமே நம்ம இருக்கிறது சந்தேகம் தான், எப்ப அந்த யமன் வருவானோ அந்த கூற்றுவன் வருவானோ அப்படின்னு சொல்லி. மறதின்னு பேரு யமனுக்கு, நமக்கு மறதி, அவனுக்கு பேரு மறதி. மறதின்னா அவன் வருவாங்கிறதே மறந்துடும். பர்மனண்டா அங்கேயே இருக்க போறோம் யுகாந்தரத்துக்கு அப்படின்னு சொல்லி அதை சேர்க்கலாமா இதை சேர்க்கலாமா, அதை வாங்கலாமா இதை வாங்கலாமா, அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா. சில பேருக்கு வந்து பிரத்யாருக்கு ஹிம்சை பற்றியே சந்தோஷப்படுறோம் சில பேர் இருப்பா. அவ திடீர்னு நினைச்சுப்பா, ஐயோ நமக்கு வயசாயிடுத்துமே, இன்னும் கொஞ்ச நாள் தானே இருப்போம், யமன் வந்துருவானே, அதுக்குள்ள இன்னும் சில பேரை நம்ம படுத்த வேண்டியது பாக்கி இருக்கு அப்படின்னு நினைக்கிறவாள் சில பேர் உண்டு. இருக்கிற நாளுக்குள்ள எத்தனை தான தர்மம் பண்ண முடியுமோ பண்ணலாம்னு நினைக்கிறவா உண்டு. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவா அப்படின்னாக்கா ஜப தப்பங்கள்லாம் பண்ணி போற வழிக்கு புண்ணியத்தை தேடிக்கலாமேன்னு தோணும் இல்லையா. இப்படி ஒருத்தரும் தன்னோடது நினைக்கும் போது யமன் என்ன நினைக்கிறான், இந்த பாடி தன்னோடது, இதை எப்ப எடுத்துட்டு போலான்னு ரெடியா காத்துட்டு இருக்கான். அந்த லீஸ்ட் டைம் முடிஞ்ச உடனே அந்த எக்ஸ்பைரி டேட் வந்தோன்னா டான்னு ரொம்ப பெரியவாளா இருந்தா அவனே வருவான், இல்லைன்னா ஆளுகளை அனுப்பிச்சிடுவான். அது இப்போ கூட்டின்னு வரத்துக்கு நம்ம சில பேர் விஐபி வரான்னு அவர் அழைச்சின்னு வரத்துக்கு சில சமயம் நம்ம ஏர்போர்ட்டுக்கே போவோம். சில சமயம் என்ன பண்ணா வாசல்ல வந்த உடனே வாசல்ல போய் நின்று வாங்குவோம். அப்ப முன்னாடி சொல்லுவா, எனக்கு எங்க ஆளுகள் எல்லாம் இருக்கா, அவரோட நான் வந்துடுறேன், நீங்க சிரமப்பட வேண்டான்னு. இன்னும் சில பேர் வாசல் வரைக்கும் போய் கூட்டிட்டு வருவோம். ஒரு சில பேர் உள்ள வந்த அப்புறம் வாங்குவோம் நம்ம ஊஞ்சல் உட்காந்து ஆடிட்டு இருப்போம் இல்லையா. அது மாதிரி இங்க யமன் இருக்கானே, அவன் என்ன பண்ணோம் பாசக்கேத்தோட ரொம்ப பெரியவாளா இருந்தா நேரம் அங்க அவனே போயிடுவான், இல்லைன்னா ஆளுகளை எல்லாம் அனுப்புவான். இது இல்லாத பேய்கள் நம்மதானே, பிணி பேய் நம்மதானே. பிணிங்கிறது வியாதி, கஷ்டம், துக்கம். இத வந்து பேய்க்கு சமானம் அப்படின்னு சொல்லி இவர் சொல்றார். பிணி பேய் நம்மதானே, இதெல்லாம் என்னோடதுன்றது. ஆனா மனசு இருக்கு இல்லையா, அந்த மனசு வந்து அதுவும் நான் என்னோடது நான் இங்க பர்மனண்டா இருக்க போறேன் அப்படின்னு நினைக்கிறதுதான். இப்படி நினைக்கக்கூடியதுனால இந்த உடம்பு என்ன பாடுபடுறது இல்லையா. இது யாருக்கு சொந்தம்,
இது யாருக்காவது உரிமை உடையதா, யாருக்காவது சொந்தமான இல்ல. மண்ணிலிருந்து வந்தது, மண்ணிலேயே போயிட போறது. பஞ்சபூதங்களாலான அண்டத்திலும் பிண்டத்திலும் ஒரே இதுதான் இருக்குன்ற இல்லையா பஞ்சபூதங்கள். அதனால இந்த பஞ்சபூதங்களாலான இந்த உடம்பும் இந்த பிராணன் வெளியில போனோடனே அந்த பஞ்சபூதங்களோட ஐக்கியமாயிடுது அப்படின்றதுதான் உண்மையை தவிர இதுல நிரந்தரமான இந்த உடம்புன்னு யாரும் நினைச்சுக்க கூடாதுன்றத ஒரு மாதிரி தத்துவார்த்தமா இந்திரனுக்கு உபதேசம் பண்றாரு. அவன் ஏற்கனவே இந்திரனும் விரோச்சரனும் போய் பிரம்மாட்ட போய் பாடம் கத்துன்னு வந்தா இல்லையா, அது ஒரு கதை இருக்குல்ல. என்னது, அவன் உடம்புதான் அப்படின்னு நினைச்சு போயிட்டான். இவர் அடுத்தது நெக்ஸ்ட் ஏதோ இருக்குதுக்கு மேல ஆத்மாங்கிற வரைக்கும் வர போறான் இல்லையா. அது ஒரு கதை இருக்குல்ல, இந்த மாதிரி பாகவதத்துல வருதோ. பாகவதத்துல தெரியல, உபனிஷத் கதைன்னு நினைச்சேன், தெரியல. விரோச்சனங்கிறவன் பலியினுடைய பிள்ளை, பலியினுடைய அப்பா இல்ல, பலியினுடைய பிள்ளை. பலி கொஞ்சம் பக்தியோட இருந்ததுனாலே என்னவோ தெரியல, விரோச்சனும் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப இடைஞ்சல்லாம் பண்ணாத இந்திரனோட சேர்ந்து போய் சக ஸ்டூடெண்டா இருந்து பாடம்லாம் கத்துறவன் தான் அவன். இந்த உடம்புதான் அப்படியே அந்த கண்ணாடியில பார்த்துட்டு தெரியறது பிம்பம் உடம்புதான், இதுதான் ஆத்மா, இதுதான் பிரம்மம் அப்படின்னு அவன் வந்துட்டான் இல்லையா. அது மாதிரி இங்க சாந்தோக்கிய உபநிஷத்துல இருக்குன்னு நினைச்சேன். அது தெரியல, பார்க்கணும், படிக்கணும் எங்க இருக்குன்னு பார்க்கணும். இதனால எதுவுமே நமது இல்லைங்கிறது தான் உண்மை. ஆத்மாங்கிறது அழிவில்லாதது. அதுவும் எல்லா இதுவும் அப்படித்தானே சொல்றா சாந்தோக்கியத்துல. இதுல கட்டோபனிஷத்தை கூட யமன் சொல்றா இல்லையா, ஆத்மா அழிவில்லாதுன்னு சொல்றா இல்லையா. சாந்தோக்கியத்துல இருக்க எல்லா உபநிஷத்துக்கும் அதே தானே சொல்றது இல்லையா. ஆத்மா கழிவு கிடையாது, நஜாயத்தே தேவான்னு கீதையிலையும் பகவான் சொல்ற மாதிரி இது உடம்பு அழிஞ்சு போகுமே தவிர ஆத்மா அழியாது. ஆனா இந்த உடம்பு யாருக்கு சொந்தம்? இவர் சொல்ல நாய்கள் தன்னோடதுன்னு நினைச்சுக்கோம், நரிகள் தனக்கு உரிமைன்னு நினைச்சுக்கோம், அப்பா அம்மா தன்னுடைய பிள்ளை பொண்ணு அப்படின்னு நினைச்சுப்பா. யமன் என்னைக்கு இருந்தாலும் நம்மகிட்ட தான் சேர்ந்தாகணும்னு நினைச்சுப்பான். நோய்கள் சொல்லக்கூடிய பேய்கள்லாம் அந்த பிணிகள்லாம் என்ன ஆகணும், தன்னோடதுன்னு நினைச்சு நீ எப்ப தாக்கலான்னு நம்மளை காத்துன்னு இருக்கும். ஆனா நம்முடைய மனசும் நாம என்ன நினைக்கிறோம்னா, நாமங்கிறது யாருன்னு இந்த உடம்பு தான். நிறைய பேர் எனக்கு ஆத்மால நம்பிக்கை இல்லை, எனக்கு மனசுல நம்பிக்கை இல்லை, அப்புறம் இந்த உடம்பு தான் நான் தான் இந்த உடம்பு, எங்கேருந்து எங்க போவேன் அந்த கேள்விக்கு அவருக்கு பதில் தெரியாது. அது இயற்கை அப்படின்வா. நீ இயற்கைன்னு எதை சொல்றியோ அதை தான்ப்பா நாங்க பிரம்மம் சொல்றோம். அவளுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள பெரும்பாடா இருக்கும். இந்த பாடல்ல நமது அப்படின்னா நம்முடையது அப்படின்ற அர்த்தம். பிதான தாய், தாயும் தந்தை. பிதா தாய், தாய் தந்தை தாய் அப்படின்னு சொல்ற வழக்கில்லையா. தந்தை தாய் இருந்தால் உமக்கு எந்த இதெல்லாம் கஷ்டம்லாம் வருமோ ஐயான்னு ஒரு பாட்டு கூட ஒன்று இருக்குல்ல. பரமேஸ்வரனை பார்த்து, உனக்கு அப்பா அம்மா இல்லாதவனா இருக்க, நீ தந்தை தாய் இருந்தால் இந்த இதெல்லாம் உனக்கு கஷ்டங்கள் அவமானங்கள்லாம் வருமா உனக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய லீலைகள்லன்னு சிலதெல்லாம் சொல்லி இப்ப இப்படி ஒருத்தன் வில்லால் அடிச்சான், ஒருத்தன் கல்லால் அடிச்சான், ஒருத்தன் சொல்லால் அடிச்சான்னு ஒரு பாட்டு ஒண்ணு வரும். அதுபோல இங்க பிதா தாய்னா அப்பாவுக்கு முதன்மை கொடுத்து பிதா தாய் தந்தைன்னு நம்ம சொல்லுவோம். இதுல பிதா தாய்ன்னு இது பாசத்துக்காக அவர் சொல்றாரு. அவர் தந்தையும் தாயும் மதிக்கும் பெற்றி அப்படின்னு ஒரு வார்த்தை வருது இல்லையா. பேய் நமதன மனம் மதிக்கும் பெற்றி போல். மனம் இருக்காது, நம்மதுன்னு நினைக்கிறது இல்லையா. மதிக்கும் தன்மை பெற்றி, மதிக்கும் பெற்றினா மதிக்கக்கூடிய தன்மை. மதிக்கணும் எண்ணக்கூடிய, நம்ம மனசு இந்த உடம்பு சொந்தம் நினைச்சுக்கிறது, பர்மனண்டா குடியிருக்க போறோம். யாக்கைன்னா உடம்பு கடைசியில வருது இல்லையா, லாஸ்ட் லைன்ல போலாய் நமதெனப்படும் யாக்கை யாரது, இது யாரோடது, இது யாருக்கு சொந்தம், யாருக்கு சொந்தம்ன்றது ஒரு பெரிய ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வியாக இந்த முன்னாடி வைக்கிற. அதனால இதுக்கு என்ன அர்த்தம் சொல்ல போறாருன்னா, இந்த உடம்பு எனக்கும் சொந்தம் கிடையாதுப்பா எல்லாரும் நினைக்கிற மாதிரி, உனக்கு என்ன வேணுமோ நான் தாராளமா கேளு, நான் தரேன்னு வெளிப்படையா சொல்றேன். ஏன்னா அவன் வெளிப்படையா சொல்லி என்ன வேணுங்கிறத வெளிப்படையா சொல்லு. எனக்கு வேண்டிய ஒரு பொருள் உங்ககிட்ட இருக்கு, அதுக்காக தான் அதை கேட்கறதுக்காக தான் வந்தேன்னு சொல்றதுனால இவருக்கு அது என்னன்னு தெரியும். சூச்சகமா சொல்றாரு, நீ இந்த உடம்புல இருந்து ஒரு பொருளை கேட்கறது என்னன்னு எனக்கு தெரியும், அதனால கேளு, இந்த உடம்பு யாருக்குமே சொந்தம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்ததுல விடம் பயில் எயிற்றார் எயிற்று ஆ உரியும் வீணுரை குடம்பையும் தான் எனும் கொள்கைத்து கொலாம் நடம்பயில் கூத்தர் நடிக்கு
நடிக்கும் கூத்தர் நடிக்கும் ஐவர் வாழ் உடம்பையும் யானென உரைக்கப்பாலோ விடும் பயில் எயிற்று ஆ உரியும் வி நுழை குடம்பையும் தான் எனும் கொள்கைத்தே கொலாம் நடம்பயில் கூத்தர் நடிக்கும் ஐவர் வாழ் உடம்பையும் யானென உரைக்கற்பாலதோ. இல்ல விஷத்தை தன்னோட பல்லுல வச்சுட்டு இருக்க பாம்பு. அந்த பாம்பு என்ன பண்ணுன்னா அப்பப்ப போய் தன்னுடைய தோலை அந்த சட்டையை உரிக்கிறத சொல்லுவா. பாம்பு தன்னுடைய சட்டையை உரிக்கிறத சொல்லுவா. இப்படி ஒரு சட்டையை கட்டிட்டு இன்னொரு சட்டை போட்டுக்கிற மாதிரி வாசாந்தி ஜீர்ணானி யதாவிகாயன்ற மாதிரி இது பழுதான தன்னுடைய மேல் சட்டை தோல் இருக்க அதை ஒரு இடத்துல அப்படியே கட்டிட்டு போயிட்டே இருக்குமா அது பாட்டு. அங்க பார்த்தா ஒரு பாம்பு இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா அது பாம்பு இல்லை, அதோட வெறும் சட்டை தான் அது. அது மாதிரி எத்தனை தடவை உரிக்குன்னு தெரியல. அதுக்கு இயற்கையில பகவான் அப்படி கொடுத்துருக்காரு ஒரு வரம். அது தன்னுடைய வாயில ஒரு பை வச்சுட்டு இருக்கு. அந்த பைக்குள்ள விஷம் இருக்கு. அது அந்த பல்லு வழியாக அந்த விஷம் அதுல சின்ன ஹோல் இருக்கு, அது வழியா அது வருது. அது யார் கொத்தித்தன பாம்பு அதனுடைய பைக்குள்ள வாயில இருக்கக்கூடிய பையில இருந்து பைன் நாகம் சொல்லுவாதான். நாகப்பாம்பு வாயில பை வச்சுருக்க விஷத்தை வச்சுருக்க. அந்த விஷம் அதனுடைய எதிரியாக நினைக்கக்கூடிய எதிரே வரக்கூடிய பொருளை தாக்கும். அந்த பாம்பு தன்னுடைய தோலை உரிக்கிற மாதிரி அது என்ன நினைச்சுக்கோ எப்பவும் பர்மனண்டா நம்மளுடைய தோல்னு அது ஒரு ஸ்டேஜ்ல அதுக்கே ஞானம் வந்துடும். அந்த சட்டையை உரிச்சு போட்டு போயிடுது. பறவைகள்லாம் நுழையக்கூடிய அது கூடு. பறவைகள்லாம் என்ன ஆகும், காத்தாலாம் அங்கங்கெல்லாம் சுத்திக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு ஆகாரங்கள்லாம் வேற ஒண்ணும் வேலை கிடையாது இருக்கு. அங்கங்க போயிட்டு வரும். போயிட்டு வந்துட்டு ராத்திரி ஆனோடனே அது இருட்டும் போது நேர தன்னோட கூட்டை அடைஞ்சிடும். அது என்ன நம்மது, நமக்குன்னு ஒரு கூடு இருக்கு, நமக்கு ஒரு வீடு இருக்கு அப்படின்னு ஓடி வருது இல்லையா. அது தமது என்று கொள்கின்ற கொள்கை போல். அது என்ன நினைச்சுக்கோ பாம்பு இந்த உடம்பு நம்மதான் எப்போதும். ஆனா ஒரு நாளைக்கு அந்த தோல் உறிஞ்சு போயிட போகுது. ஆனா லட்சியம் பண்ணாது அது போயிட்டே இருக்கும். அதே மாதிரி கூட்ட தேடி போகக்கூடிய அந்த பறவைகளானவை இந்த கூடு நம்மளோட தான், என்னைக்கும் பர்மனன்ட், நாம இங்கேயே இருக்க போறோம் அது நினைச்சுக்கிறது மாதிரி அப்பேற்பட்ட எண்ணத்தை போல ஆடுகின்ற நாடகங்களை போல. அதாவது ஆடுகின்றன ஸ்டேஜில் ஆடுற ஆட்டம் பாட்டம் எல்லாம் இயல் இசை நாடகம் சொல்லுவோம். நடிப்பு இருக்கு, வச்சனங்கள் சொல்றா, பாட்டெல்லாம் பாடுறா இல்லையா, அவெல்லாம் நடிக்கிறார். அவர் தொழில வேற ஏதாவது பண்ணிட்டு இருப்பார். ஆனா அந்த ஸ்டேஜில் ஒரு டிராமா வரும்போது அந்த காலத்த நாடகங்கள் தானே தெருக்கூத்தம் சொல்லுவார். தெருக்கு தெரு ஒரு விசேஷ நாட்கள்லயும் சரி, விடுமுறை நாட்கள்லயும் சரி, அங்க ஒரு சின்னதா ஒரு அரை மணி நேரத்துல ஒரு ஸ்டேஜை கிரியேட் பண்ணி நாற்சந்தி முச்சந்திங்கிற இடத்துல இந்த ஸ்டேஜை கிரியேட் பண்ணி இவெல்லாம் ஆடுவா பாடுவா. எல்லாரும் உட்காந்துன்னு பார்த்துட்டு இருப்பா. அப்பெல்லாம் தரதானே ஜமக்காலத்தை வச்சு உட்காந்து பார்த்துட்டு இருப்பா. இவெல்லாம் ஆடும்போது நம்ம பார்க்கத்தே நாங்க சிவனா ஒருத்தர்னா நம்ம பரமசிவனா நினைச்சுக்கிறோம். அங்க இன்னும் சத்யவான் சாவித்திரி அது சாவித்திரி யமனை தொடர்ந்து போறான்ற போது அங்க நம்ம ஆக்டரை நம்ம பாக்குறது கிடையாது. அங்க யாரை பாக்குறோம்னா அந்த நடிகர்கள் தான் பாக்குறோம். அப்படி இந்த நடிகர்கள் எல்லாம் நடிக்கிறாளே, அந்த நடிக்கிற மாதிரி நம்முடைய ஐம்பொறிகளும் இந்த உடலுங்க ஸ்டேஜுக்குள்ள உட்காந்துட்டு ஆட்டம் போட்டு இருக்கு. இந்த ஆட்டம் போட்டு இருக்கிறது இந்த உடம்பு நான் அப்படின்னு நம்ம நினைக்கிறது கரெக்டா இல்ல. அந்த வேஷம் போட்டு அந்த டைம் முடிஞ்ச உடனே என்ன பண்றான், அந்த வேஷத்தை எல்லாம் கலைச்சிட்டு அவாவா தொழிலுக்கு போயிடுறான். அது மாதிரி இந்த உடம்பு அழியிறது அப்படிங்கிற போது பஞ்சேந்திரியங்களும் அழிஞ்சு போய் மனசும் போய் கடைசியில என்ன ஆகுது, எதுவுமே மிச்சமில்லாத ஆயிடுது இல்லையா. அதனால இந்த உடம்பு என்னோடது அப்படின்னு சொல்லி உரிமை கொண்டாடினாலையோ சொந்தம் கொண்டாடினாலே ஏதாவது பிரயோஜனம் உண்டோ இல்லையே அப்படின்னு அடுத்த பாடல். அதான் முன்னாடி சொன்ன ஒரு இதை திருப்பி ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்காக, கன்ஃபார்ம் பண்றதுக்காக அதை திருப்பி அடுத்த பாடல சொல்ற. விடம் பயில் எயிற்று ஆ உரியும். விடம் பயில்ல விஷத்தை வச்சிருக்கக்கூடிய பை உடைய அந்த பாம்பானது அது என்ன பண்றதுன்னா எயிற்றா உரியும். அந்த பற்களை உடைய விஷத்தோடு கூடிய பற்களை உடைய பாம்பு எயிற்றா உரியம்னாக்க அந்த பற்களுடைய பாம்பானது அதனுடைய மேல் சட்டையை உரித்து விடுவது போல தோலை உரித்து விடுகிறது. அதுக்கு வீன்னா பறவைன்னு அர்த்தம். வீன்னு சொன்னா கருடனு கூட வீணு பேர். சம்ஸ்கிருதத்திலயும் விஹி பக்ஷி. பக்ஷி இங்க வீன்னா ஒரு பக்ஷி, அதை அப்படியே யூஸ் பண்றாரு. ஒரு இது கூட இருக்கு, ஒரு தீட்சிதர் கீர்த்தனர் கூட ஸ்ரீ வெங்கடேசம் ஸ்ரீ வெங்கடகிரீசமாச்சரிய
விநாயக துரகாரூடம் அப்படின்னு விநாயகன பறவைகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய கருடன். விநாயக என்னது மறந்து போச்சு அதுக்குள்ளயும். துரகாரூடம், துரகம்னா வாகனம், துரகம்னா குதிரைன்னு சொல்ல, துரகம்னா வாகனம், பக்ஷி வாகனத்தை உடைய அப்படின்னு சொல்லி ஸ்ரீ வெங்கடகிரீசம் ஆசிரிய விநாயக துரகாரூடம். இந்த பாடுறவெல்லாம் நிறைய கேட்டிருக்காங்க. விநாயக துரகாரூடம், விநாயக துரகாரூடம். விநாயகர் எங்க அவர்கள் வந்து வாகனமா வந்தார், அது மேல எப்ப வந்து மகாவிஷ்ணு வந்து வாகனமா பதிஞ்சார். அந்த விநாயகன்னு சரியா பாட மாட்டாங்க சில பேர், அந்த மாதிரி நிறைய மிஸ்டேக் எல்லாம் பண்ணுவாங்க. அதை நான் எடுத்து சொல்லியிருக்கேன், நிறைய சமயத்தை சொல்லியிருக்கேன். அதே மாதிரிதான் ஹிரண்மயும் லட்சுமின்ற பாடல கூட கிரிஜாப்தாம்னு இருக்கும். கிரிஜா அதான் மலைமகனுக்கு ஆப்தாம் ரொம்ப வேண்டியவன். அவ இது என்ன பாடுவான்னா கிரிஜாம் தாம், கிரிஜாம் தாம்னு பாடுவான். எனக்கு தாம்ங்கிற வார்த்தை எதுக்கு தேவையே கிடையாது. அவளே அவ ஒண்ணு அர்ச்சனை பண்ற மாதிரி பேரை சொல்லிருக்காரு. அது போய் தாம் எங்க வந்து தை எங்க வந்தது இல்லையா? கிரிஜாப்தாம் இப்பு வரணும், அதுக்கு மேல இம்முன்னு சொல்லிடுவா. இது என்ன சொல்றது, அதுக்கு சரியா அதை சொல்லி தரணும், சரியா அதை கத்துக்கணும். அது கத்துக்கலன்னா அப்படிதான். இங்க வி அப்படின்னு சொன்னாக்கா பறவை, பறவைகள்லாம் நுழை குடம்பை. குடம்பைன்னா கூடு, கூடுன்னா இந்த உடம்பு ஒரு கூடு தான். இந்த ஆத்மாவானது உள்ளே வசிக்கக்கூடியதான இந்த கூடு, அதான குடம்பு. அது அங்க குரம்பைன்னா உடல்னு சொல்லுவாங்க. இங்க குடம்பை அப்படின்னாக்க அது சித்தர் பாடல்கள் இந்த வார்த்தையை நிறைய யூஸ் பண்ணுவாங்க, குடம்பை. அது குடம்பை விட குதம்பை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. குதம்பை சித்தம்னு கூட திறந்திருக்க. வீ நுழை குடம்பையும் இந்த பட்சிகள்லாம் வந்து நுழையக்கூடிய அந்த ஒரு கூழ், அந்த கூட்டையும் தான் எனும் கொள்கை தேகோலாம். தான் இது என்னோடது, நான் தான் அது அப்படின்ற நினைக்கிறது போல இருக்கு. எது அப்படின்னா நடம்பயில் கூத்தர், டிராமால நடிக்கக்கூடிய, பயில்ல செய்யக்கூடிய, நடிக்கக்கூடிய அந்த கூத்தர்னா நடிகர்கள். அதனாலதான் கூத்தாடி அப்படின்னு தமிழ்ல ஒரு பேர் உண்டு இல்லையா? நடிக்கிறவாளுக்கு கூத்தாடின்னு பேரு. அந்த காலத்துல அப்படிதான் சொல்ற, அவன் கூத்தாடி பய அப்படின்னு சொல்றா இல்லையா, நடிக்கிறோம் அப்படின்னு. அது ஒரு காலத்துல கேவலமா இருந்தது. அதுக்கப்புறம் அதுவே ஒரு பெரிய ஆர்ட் ஆயிடுச்சு. அப்புறம் அதுவே ஒரு பெரிய ஒரு அவார்டெல்லாம் கொடுக்கற அளவுக்கு அது ஒரு பெரிய சிறந்த கலையா மாறிடுச்சு இல்லையா? அப்படி கூத்தால எப்படி நடிகர்கள்லாம் நடிக்கிற மாதிரி இந்த உடம்பு ஐவர் வாய், அந்த பஞ்சேந்திரியங்களும் மெய்வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய அனேந்திரியங்களான ஐந்தும் இந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உடம்பையும் யான் என உரைக்கற்பார்தோ, நான் தான் அப்படின்னு நம்ம சொன்னா அது என்ன கரெக்டா? நாம இல்லப்பா, அது நாம இல்ல. அதனால இந்த உடம்பு என்னைக்கு இருந்தாலும் அழியக்கூடிய உடம்பு தான். அதனால இந்த உடம்பு யாருக்காவது பிரயோஜனப்படும்னா அதுதான் நிஜமான ஒரு தபஸ் அப்படின்னு சொல்லி அவர் இதில் சொல்றாருல. எயிற்று அரவு அப்படின்னா பற்களை கொண்ட பாம்பு. எயிற்று அரவு, அரவுனா பாம்பு, எயிற்று அப்படின்னா பற்களை உடைய பாம்பு. வீண பறவை, குடம்பைன கூடு, கூத்தர், கூத்தர்னா நடிகர். இதுல கூத்தர் அப்படின்னு சொல்லி யாருக்கு பேர்? கூத்தன் அப்படின்னு நடராஜ பெருமானுக்கு பேர் இல்லையா? நடராஜ பெருமானுக்கு கூத்தன் பேர். ஒரு புலவர் கூட இருந்தார், ஒட்ட கூத்தர் அப்படின்னு ஒரு புலவர் கூட இருந்தார். கம்பருடைய காலத்துல இருந்தார். கூத்தன்னு சாதாரண சொல்றது வந்து நடராஜ பெருமாளை கூத்தன்னு சொல்லுவார். ஐவர்னா ஐம்பொறிகள், 5 பேர் யாருன்னா இந்த ஐம்பொறிகளை சொல்றது. அடுத்த பாடல் வந்து நடுத்தயாவிலார் தமை நலிய துன்ப நோய் அடுத்தையா வருத்திருவடைய யாக்கையை கொடுத்தையா அரம்பு புகழ் கொள்வேன் எனின் எழுத்த யாக்கையின் பயன் இதனின் யாவதே. இல்ல என்ன சொல்றாங்க, இந்த கருணையே இல்லாதவர், நடுநிலைமை அற்றவர்கள், நியாயத்துக்கு பயப்படாதவர், அப்பேற்பட்ட அசுரர்கள்லாம் இருக்காரு. அவெல்லாம் வந்து உங்களெல்லாம் ரொம்ப துன்பப்படுத்தி கஷ்டத்தெல்லாம் கொடுத்ததுனால நீங்க ரொம்ப வருத்தம் அடைஞ்சு நீங்க வந்திருக்க. நீங்க எல்லாரும் அந்த துன்பம் எல்லாம் உங்களை விட்டு போய் நீங்க இன்பம் அடையணும். அப்படி ஒரு இன்பத்தை உங்களுக்கு என்னால செய்ய முடியும்னா, என்னுடைய உடலை கொடுத்து அதனால சாதிக்க முடியும்னா, எனக்கு வந்து தர்மம் ஒரு நல்ல காரியம் பண்ண மாதிரி ஆச்சு, அதனால எனக்கு ஒரு பேரும் கிடைக்கும்.
இந்திரன் வந்து கேட்டார், தன்னுடைய உடம்பையே அவர் கொடுத்துட்டார் தானமாக அப்படின்னு எனக்கு ஒரு பேரும் கிடைக்கும் இல்லையா? அதை விட இந்த உடம்பு எடுத்த பயன் ஏதாவது உண்டா? நல்ல பயன் உண்டா? இந்த பிறவி எடுத்தவருடைய பயன், பிறவி பயனை அடைந்தார் சொல்றாரு இல்லையா? இந்த பிறவியினுடைய பயன் என்ன இருக்க முடியும்? வேற இதை விட வேற என்ன இருக்க முடியும்? பிறந்தோம், இருந்தோம், வாழ்ந்தோம், சாப்பிட்டோம், தூங்கினோம், இப்படியே ஆச்சு, ஒரு நாளைக்கு போயிட்டோம் அப்படின்னு இவர் திருமூலர் சொல்ற மாதிரி அடப்பண்ணி வைத்தார், அடிசலை உண்டார், மடக்கொடியாளுடன் மந்தனம் கொண்டார், இடப்பக்கம் சற்றே இறை நொந்ததென்றார், கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தார் என்பவர். அதனால அடை பண்ணி வச்சாலும் ஆத்துல. அந்த காலத்துல இந்த அடைங்கிறது 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்குன்னு தெரியுது. அடை, தோசை எல்லாம் அப்படி இருந்திருக்கும் போல இருக்கு. அடை பண்ணி வச்சார், அடை பண்ணி வச்சிருந்தா அடிசலை உண்டா. அந்த அம்மா ஒய்ஃப் பண்ணி வச்சிருந்தா அடிசல், அக்கார அடிசல். சர்க்கரை பொங்கல்ங்கிறது பின்னாடி காலத்துல வந்து அப்பெல்லாம் வெறும் பால்லயே வேக வச்சு அந்த சர்க்கரையை போட்டு வெள்ளத்தை போட்டு பண்ணி அதுல ரொம்ப நல்லா ருச்சியாக ரொம்ப அக்கார அடிசல்னு சொல்றாங்க. வைஷ்ணவ சம்பிரதாயத்துல அது ரொம்ப முக்கியமானது அக்கார அடிசல்ங்கிறது. ஆண்டாள் வந்து 1000 அண்டாக்கள்ல அக்கார அடிசல் பண்ணி ஸ்ரீரங்கத்துல பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்றேன்னு வேண்டிட்டாளாம். அவ பண்ணலையாம். ஆனா அதை ராமானுஜர் பண்ணாராம். அவர் ஆண்டாளுக்கு அப்புறம் எத்தனையோ 1000 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ராமானுஜர் பண்ண உடனே திடீர்னு ஒரு அசரீரி குரல் கேட்டதான். அது ஆண்டாளுடைய குரலாம். அண்ணா அப்படின்னு கூப்பிட்டாலும், நான் நினைச்சதை நீ பண்ணிட்ட, எனக்கு நீ அண்ணா. அண்ணா தானே எப்பவுமே தங்கைக்கு வேண்டிய நல்லதெல்லாம் செய்வார் இல்லையா? என்ன வேணுமோ எது வேணுமோ அது குறிப்பறிந்து செய்யக்கூடிய ஒரு அண்ணா தானே நீங்க அண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். அப்படி வந்து அக்கார அடிசல், அடிசலை உண்டா. அவர் அம்மா பண்ணி வச்சிருந்தாலே அதை வந்து அது அடையும் சாப்பிட்டார், அக்கார அடிசலையும் சாப்பிட்டார். சாப்பிட்டு மடக்கொடியாளோட மந்தனம் கொண்டார். அப்படி உல்லாசமா பேசிட்டு இருந்தார். ஒய்ஃபோட உட்கார்ந்து பிரமாதமா பேசிட்டே இருந்தார், சல்லாபமா பேசிட்டு இருந்தார். திடீர்னு இடப்பக்கம் சற்றே இறை நுந்தது என்றார். மார்ல இடது பக்கத்துல ஏதோ கொஞ்சம் வலிக்கிறாப்புல இருக்கேன்னு. இடது பக்கத்துல இருக்கிறது வந்து ஆர்கன், இதயம், உடம்புக்கு ரத்தத்தை சப்ளை பண்ற இதயம். வலது பக்கத்துல இதயம்னு ஒண்ணு இருக்கு, கண்ணுக்கு தெரியாது, அங்கதான் பரமாத்மா இருக்கான்ற மாதிரி எல்லாரும் சொல்றா, பெரியவாள்லாம் மகான்கள்லாம் சொல்றா. இந்த இடது பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த இறை சற்றே நுந்தது என்றார், வலிக்கிறதுனாலும், இடது பக்கம் வலிக்கிறதுனாலும். கிடக்க படுத்தார், நான் கொஞ்சம் படுத்துக்கிறேன்னு படுத்தாரு, கிடந்து ஒழிந்தாரு. படுத்தவர் படுத்ததுதான், அப்புறம் ஏந்திருக்கவே இல்லை. ஏந்திருக்கவே இல்லைன்னா என்ன ஆச்சுன்னா அடுத்தது ஊரெல்லாம் கொழுடி ஒலிக்க அழுதுட்டு பேரினை நீக்கி பிணம் என்ற பெயரிட்டு சூறைவின் காற்றடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரில் கரை மூழ்கி நினைப்பொழிந்தாரே. அடுத்தது இவெல்லாம் என்ன பண்ணானா, எல்லா ஊருக்கெல்லாம் தெரிஞ்சு போயிட்டாருன்னு சொல்லி ரொம்ப உடனே எல்லாரும் வந்து ஒவ்வொன்னு கதறி அழுதாலாம். ஐயோ ரொம்ப நல்லவர் ஒரு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சு. உடனே எடுன்னு பக்கத்துல இருக்கவாள், ஆமா அப்புறம் அடுத்த வேலையில ஆகணும், குளிக்கணும், சாப்பிடணும், அது வேற இருக்க, எல்லாம் எடுன்னா சரின்னு எடுத்துட்டோம். எல்லாரும் எடுத்துன்னு போய் பேரெல்லாம் எடுத்தாச்சு. இப்பெல்லாம் வந்து அவர்லாம் இல்லை, நேற்று வரைக்கும் வந்து முத்துசாமி, குமாரசாமி, மன்னார்சாமி, மாடசாமி எந்த பேரா இருந்தாலும் இன்னைக்கு இல்லை அது அப்படிங்கிறான். எடுங்கிறான். அது பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு, அது ஒரு சவம்னு பேர் வச்சுட்டு அதை வந்து 4 பேரா தூக்கின்னு போய் அந்த சூரியன் காற்றிடை கொண்டு போய் சுட்டிட்டு அந்த இடுகாட்டுல கொண்டு போய் அதை எரிச்சு போடுறான். அந்த பாடியை ஃபுல்லா எரிச்சு சாம்பலாக்கி அதை அங்கங்க கொண்டு போய் கரைச்சு விட்டு நீரினில் மூழ்கி இவாளும் போய் அதோட சேர்ந்து ஸ்நானம் பண்ணிடுவா. குளத்திலயோ ஆத்துலயோ ஸ்நானத்தை பண்ணி நீரினில் மூழ்கி அதோட போச்சு. நினைப்பு ஒழிந்தாரே, அந்த மனுஷரை பத்தி அந்த நினைவு அப்படியே போயிடுது. இப்பேற்பட்ட உடலை வச்சுட்டு என்னப்பா பிரயோஜனம்? இந்த உடலை வந்து உனக்கு கொடுக்கறதுனால இதுல உனக்கு ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்கு அப்படின்னு சொன்னா அது எனக்கு நான் பண்ண ஒரு தர்மமாகவும் ஆகும். அதே சமயத்தை இந்த உடம்பு எடுத்த ஒரு பலனும் கிடைச்ச மாதிரி ஆகும். எனக்கும் ஒரு பேரும் புகழும் கிடைக்கும் இல்லையா உன்னால அப்படின்னு சொல்ற அந்த பாட்டுல. நடு தயாவிலா, நடுனா நடுநிலவையும், தயான தயையும் இல்லாத, தமை நலிய துன்ப நோய் அடுத்த நீங்களெல்லாம், தமைன்னா உங்களை எல்லாரும், நலிய நீங்க வாடும்படியாக, துன்ப நோய் அடுத்து உங்களை வந்து துன்பமா என்ற நோயானது உங்களை வந்து தாக்கும்படியாக வருத்தி அப்படி உங்களை வருத்தமடைய சேர்ந்தார். அதுக்கு நான் அதெல்லாம் ஒழித்து அதனால நீங்க வருத்தம் அடைந்தீங்கள, அந்த வருத்தத்தை துக்கத்தை எல்லாம் போக்கி திரு அடைய, நீங்கள் நல்லதை அடைவதற்கு, இன்பத்தை அடைவதற்கு, சுகத்தை அடைவதற்கு யாக்கையை கொடுத்து, இந்த உடம்ப உங்களுக்கு நான் கொடுத்தேன்னா கொடுத்தையா
அறம் புகழ் கொள்வேன். இந்த பாடியை உங்களுக்கு கொடுக்கறதுனால, இது உனக்கு உபயோகப்படுறதுனால நான் தர்மத்தையும் அறத்தையும் புகழையும் கொள்வேன். எனக்கு பேரும் நான் அடைவேன். அப்படி எனில் கொள்வேன் எனில் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு எடுத்த யாக்கையின் பயன். நான் எடுத்த பிறவிற்கு இந்த உடம்பு வந்து பிறந்த இந்த பூமியில வந்ததனுடைய பயனானது இதை விட வேற ஏதாவது இருக்க முடியும் பயன்? இதனின் யாவதே, இதை விட வேற என்ன இருக்க முடியும்? அதனால தாராளமா கேளு, உனக்கு என்ன வேணும்னு கேளு, இந்த உடம்ப உனக்கு நான் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு அடுத்தது உடனே என்ன பண்ணாரு, எந்தனன் இந்த மாதிரி சொல்லிட்டு எந்தனன் கரணம் ஒன்றி எழு கருத்து அறிவை இப்ப நின்றனன் பிரம்ம நாடி நெறிகொடும் கபாலம் கேண்டு சென்றனன் விமானம் ஏறி சேர்ந்தனன் உலகை நோன்பால் வென்றவன் துறக்கம் புக்கு வீட்டு இனிது இருந்தானம்மா. இந்த உடம்ப கொடுத்ததுனால அவருக்கு என்ன கிடைச்சதுன்னா, என்றனன் என்னன்னு சொன்னா, இந்த உடம்பு எடுத்த பயன் என்னப்பா, நீ எடுத்துக்கோ, உனக்கு கொடுக்கறதுனால ஒரு தர்மம் பண்ண மாதிரி ஆச்சு, எனக்கு பேரும் புகழும் கிடைக்கும் சொல்லி என்றனன் என்று சொல்லி கரணம் ஒன்றி இந்த உடம்ப வந்து அந்த கரணங்கள் எல்லாத்தையும் ஒன்றுபடமாக பண்ணி அதை வந்து தன்னுடைய மனத்தை அடக்கி சித்தத்திலே வந்து எந்த பரபிரம்மத்தை நிலைநாட்டி அதனால எழக்கூடிய ஒரு அந்த ஜீவனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல பலன் பிறவி பயன் எடுத்த அந்த பிறவியினுடைய பயனை அடையும்படியான தன்மையை அவர் அடைந்தார். எப்படி அடைந்தார்னா, எல்லா அந்த கரணங்களை எல்லாம் ஒன்றுபடுத்தி சிவபோதத்தை தான் வந்து அடைந்து அந்த முனிவரானவர். அவர் எப்பேற்பட்ட முனிவர்னா, உலக மாயையெல்லாம் தன்னுடைய தவத்தால வென்றவர். அந்த மாயையெல்லாம் தவத்தால வென்று தன்னுடைய அருந்தவத்தினால, அதனால அவருக்கு அருந்த பசி கூட கிடையாது. ஏன்னா அவர் அருந்தவசி அப்படின்பார் வாரியார் சுவாமிகள். அருந்தபசி, அருந்த பசி, அவர் சாப்பிடறதுக்கு பசியே எடுக்காதான் அவருக்கு. ஏன்னா அவர் அருந்தபசி, அவர் பெரிய தபசு, அரிய தபசை செய்தவர். அவருக்கு என்ன கிடைச்சதுன்னா, நிஷ்டையில் கூடி அப்படியே தியானத்துக்கு போயிட்டார். எல்லாத்தையும் தன் இந்திரியங்களை எல்லாம் தன்னோட வசப்படுத்தி மனதை அடக்கி புத்தியை சலனம் இல்லாம பண்ணி நிஷ்டையில அமர்ந்தார். நிஷ்டையில அமர்ந்த உடனே அவருடைய ஆன்மாவானது சுஷும்னா நாடி வழியாக நேர பிரம்மரந்திரத்துக்கு போய் கபாலத்தை வழியா தலையை கிழிச்சுண்டு நேர மேல வந்து அங்கேருந்து ஆகாசத்திலேருந்து வந்தது ஒரு புஷ்பக விமானம். அந்த புஷ்பக விமானத்துல ஏறி சிவலோகத்தை அடைந்தார். அவர் நிஜமாவே சிவலோகத்தை அடைந்து விட்டார். அங்க போய் சந்தோஷமா இருந்தார். நம்ம கூட போடுறோம் இல்லையா, சில பேருக்கு சிவலோக பிராப்தி அடைந்தார், வைகுண்ட பிராப்தி அடைந்தார். யார் போய் பார்த்தா இல்ல இல்லையா, அது ஒரு ஊகம்தான். நம்ம எல்லாருக்குமே போடுறோம். இப்படி எல்லாருக்குமே இந்த சிவலோகமும் வைகுண்டமும் கிடைக்கும்னா அப்புறம் உலகத்துல பாபதோஷத்துக்கு யாருமே பயப்பட மாட்டா இல்லையா. இந்த பாடல்ல என்ன பார்க்கலாம், கரணம் ஒன்றி தன்னுடைய அந்த கரணங்கள் எல்லாத்தையும் ஒன்றாக படித்து எழு கருத்து அறிவை ஈர்ப்ப அப்படினால எழக்கூடிய அந்த ஜீவபோதத்தை அடைந்து பிரம்ம நாடி அதுல நின்று பிரம்ம நாடி நெறி கொடு கபாலம் கேண்டு அந்த சுஷும்னான்னு சொல்லக்கூடிய நாடி வழியாக அவர் கபாலம் அப்படிங்கக்கூடிய தன்னுடைய தலையில சிரசில இருக்கக்கூடிய பிரம்மரந்திரத்தின் வழியாக தலையை கிழித்து கொண்டு கபாலம் கீண்டுனாக்க அதை கிழித்து கொண்டு உடைத்து கொண்டு, இப்ப சன்னியாசிகளுக்கு எல்லாம் கூட எல்லாருமே வந்து அப்படிதான் அவளுடைய ஆன்மா வந்து சித்தி அடையும் போது போகும்னு சொல்லுவா. அதனால சாதாரண சன்னியாசிகளுக்கு எல்லாம் என்ன பண்ணுவான்னா, அவள் உட்கார்ந்த இதுலயே ஸ்டேச்சர்லயே வச்சு அவள் வந்து உப்பு எல்லாம் போட்டு கீழே பெரிய குழி வெட்டி அதுக்குள்ள அவளுடைய சமாதியில அவரை இறக்கி தலை தேங்காய் உடைப்பா. ஏன்னா இந்த தலை கபாலம் வந்து உடையணும் அப்படின்னு சொல்லுவா, அது வழியாதான் போகும் அப்படின்னு சொல்லுவா. அதெல்லாம் இப்போ அந்த வழக்கம் இருக்கு. அதுக்கப்புறம் மேல போட்டு உப்பெல்லாம் கொட்டி மணல்லாம் போட்டு கொட்டி மூடி அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேல அதிர்ஷ்டானம் எல்லாம் பண்றா இல்லையா. அப்படி இவர் என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய கபாலத்தின் வழியாக தன்னுடைய ஆன்மாவை வெளியே போகும்படியாக பண்ணி வெளியில காத்து கொண்டிருந்த தன்னுடைய அந்த வான ஊர்தியில சென்றனன் விமானம் ஏறி, அவருக்காக வந்தது ஒரு விமானம். விமானம்ங்கிற வார்த்தை அப்பவே இருந்திருக்கு அந்த காலத்துல. விமானம்னா புஷ்பக விமானம் அப்படின்னு சொல்லுவா. பூக்களாலே அலங்காரம் செய்யப்பட்ட அந்த விமானம். அந்த விமானத்துக்கு இப்ப மாதிரி பெட்ரோல் எல்லாம் வேண்டாம், அதுக்கு ஓட்டுறதுக்கு ஆளெல்லாம் வேண்டாம், பைலட் எல்லாம் வேண்டாம். ஏறி உட்காந்து எங்க போகணும்னு நினைச்சா அங்க கொண்டு போய் விட்டுடுமா. அப்பேற்பட்ட விமானங்கள்லாம் அந்த காலத்துல இருந்தது. இதுக்கு உண்டான சயின்ஸ் பிரகாரம் இதுக்கு உண்டானதெல்லாம் நம்முடைய அதர்வண வேதத்திலேயே எல்லாமே இருக்கு. நாம தான் எல்லாத்தையும் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்ற. இவர் என்ன பண்ணார், விமானத்துல ஏறி சேர்ந்தனன் உலகே நோன்பார்.
தன்னுடைய தபஸுடைய வலிமையினால இந்த எல்லாவற்றையும் அடக்கி இந்த உலகத்தையும் மனதையும் புத்தியையும் வென்றவனான இந்த தபஸ்வி எங்க போனா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இன்பத் துன்பங்களையும் தான் வென்று விமானத்தில் ஏறி துறக்கம்னு சிவலோகம், அந்த சிவலோகத்துக்கு புக்கு அதை அடைந்து வீட்டு இனிது இருந்தான். அங்க போய் ரொம்ப சந்தோஷமா அந்த பரமேஸ்வருடைய பாதார விந்தத்தை தினம் தரிசனம் பண்ணிட்டு அவருக்கு சேவை பண்ணிட்டு இந்த ததீசி முனிவரானவர் இனி பிறக்காத வரத்தை பெற்றவராக பெரிய தார தர்மம் பண்ணியிருக்காரு. இது மாதிரி யார் பண்ணுவா? அப்படி பண்ணனால அவருக்கு பரமட்ட சிவசாயுஜம் கிடைச்சு அவர் சிவனுடைய அடியின் கீழே இருந்தார். ரொம்ப சந்தோஷமா இருந்தார். கரணம்னா கருவிகள், அதாவது உடம்பினுடைய இந்திரியங்கள் அப்படின்னு அர்த்தம். எழு கருத்தை மனம் மொழி மெய்களால் எழுகின்ற ஜீவனாகிய இந்த ஆத்மாவுடைய கருத்து. இந்த ஆத்மாவுடைய கருத்தை அழுது ஆத்மானா என்ன, அது எப்படி இருக்கு, எங்க இருக்கு, இது யாருக்கு கட்டுப்பட்டது, அழிவு உண்டா இல்லை, இப்படிப்பட்ட ஒரு சிவபோதத்தை அடைந்தவர். அதனால் இப்ப சிவன் அருளாக அந்த சிவபோதம் இவருக்கு வசப்பட்டதாக ஆச்சு. அவர் பிரம்ம நாடி வழியாக, பிரம்ம நாடினா சுஷும்னா நாடி வழியாக, கபாலம்னா தலை, விமானம்னா வான ஊர்தி அப்படின்னு சொல்ற, துறக்கம் அப்படின்னு சிவலோகம். துறக்கம் அப்படின்றது அபிராமி பெற்ற கூட கடைசி 10 அந்தாதியில இந்த துறக்கம்ன்ற வார்த்தையை அவர் உபயோகப்படுத்தியிருப்பார். அடுத்த பாடல்ல முனி வள்ளல் இந்த வடுபடை முதுகு தண்டை தெம்முனை அடு போர் சாய்க்கும் திரள்கெழு குலிசம் தன் செய்து கம்பிய புலவன் ஆக்கங் கரைந்து கை கொடுப்ப வாங்கி மைமுகில் ஊர்தி ஏந்தி மின்விடு மழை போல் நின்றான். ஆச்சு. அந்த முனிவர் போயிட்டார். அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய முதுகு தண்டை இவர் எடுத்துட்டார். அந்த ததீசி முனிவர் வள்ளலாக மாறிட்டார். பெரிய வள்ளல், கொடை வள்ளல். அப்படி எடவனாலும் கொடுக்கலாம். உசுரை யாராவது கொடுப்பாளா? இவர் உசுரை கொடுத்தாதானே அந்த முதுகு தண்டை எடுக்க முடியும். அப்படி அவரால் கொடுக்கப்பட்ட எதிரிகளை எல்லாம் அழிக்கக்கூடிய வல்லமை பெற்ற அந்த முதுகு தண்டு இருக்க, எப்படி வல்லமை பெற்றது? அது ஏற்கனவே எல்லா அசுரர்களும் தேவர்களும் தங்களுடைய ஆயுதங்களை அவரிடம் கொடுத்து வைத்திருந்து, அவர் யாரும் கேட்காதனாலும் ஒரு காலத்துக்கு அப்புறம் அது இந்த எக்ஸ்பைரி டேட் ஆயிட போறதுன்னு எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சு அது போய் முதுகு தண்டை ஒரு பலமானதா ஆக்கிட்டு இல்லையா? இப்ப அதுல அப்படி எல்லா அந்த படைகள்னு இங்க ஆயுதங்கள், எல்லா ஆயுதங்களையும் அவர் குடித்ததனால் அதனால முதுகு தண்டானது, அந்த எலும்பானது ரொம்ப வஜ்ரம் போல ஆயிடுது. அதனாலதான் வஜ்ராயுதம். அதனால வஜ்ராயுதம் பண்ண இவன் என்ன பண்ணான்னா, இந்த பகைவர்கள் அவன் விடல, இவன் ஓடி போயிட்டாலும் திருப்பி அவ துரத்தி வர, அடிக்கிறதுக்கு வர. அப்படி வரும்போது அவளை அழிக்கணும்னு என்ன பண்ணோம்னா அதுக்கு ஒரு ஆயுதம் வேணும். ஆயுதத்துக்கு ரா மெட்டீரியல் கிடைச்சிடுத்து. இரும்ப வார்த்தை தானே ஆயுதம் பண்ணுவா இல்லையா? இங்க முதுகு தண்டு கிடைச்சிடுத்து, வஜ்ரம் பாய முதுகு தண்டு கிடைச்சிடுத்து. அதை தேவதச்சன்ட்ட கொடுக்குறார். தேவதச்சன் யாரு? விஸ்வகர்மா. விஸ்வகர்மாட்ட கொடுக்குறார். கொடுத்தோன்னா அவர் என்ன பண்றாருன்னா, அதனால ஒரு பெரிய ஆயுதத்தை பண்ணி, இந்த ஆயுதம் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் உன்னை யாராலும் வெல்ல முடியாது அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி, இனிமே வெற்றி உனக்கு தான், எங்க போனாலும் உனக்கு தான் வெற்றி அப்படின்னு அவர் வாழ்த்தி அவர் அதை அழகா அதை கொடுத்தார். கொடுத்தோடனே அதை என்ன பண்ணான்னா வரான், இந்திரன் வரான். அவன் எப்பேற்பட்ட இந்திரன்னா, மேகத்தை வாகனமாக உடைய இந்திரன் வானத்து மேல அப்படி வரான்னா, அந்த இந்திரன் அதை வாங்கி கொண்டான், கையில வாங்கிட்டு அவன் எப்படி அந்த இடி மின்னல், அப்படி இடி மேகத்துல வரான், மேகம் ஒன்றோடு ஒன்று மோதும் போது மின்னல் வருது இல்லையா? அப்படி மின்னல் அப்படி வீசுற மாதிரி இவன் கையில இருக்கக்கூடிய வஜ்ராயுதமும் அப்படி மின்னல் மாதிரி வீசுறது. அவன் மேகத்து மேல ஏறி வந்தவன், கருத்த மேகத்து மேல ஏறி வந்தவன். அவன் இப்ப இது கையில பெரிய அந்த பலமான ஆயுதம் கிடைச்ச உடனே ரொம்ப சந்தோஷமாக அங்க அப்படி வெற்றியை எதிர்நோக்கி நின்றுட்டு இருக்கான். அந்த தபஸ்வியான அந்த முனிவரால, அந்த வள்ளலால கொடுக்கப்பட்ட அந்த எல்லோரையும் எதிரிகளை எல்லாம் அழிக்கக்கூடிய வல்லமை படைத்த ஆயுதமான அந்த முதுகு தண்டு இருக்க, அதை கொண்டு போய் பகைவரை அழிக்கிறதுக்காக வஜ்ராயுதத்தை அந்த தேவதச்சனான விஸ்வகர்மா, அந்த விஸ்வகர்மா கிட்ட கொடுத்து இது ஒரு நல்ல ஆயுதம் பண்ணி கொடுப்பான்னு அவரும் நல்ல வஜ்ராயுதத்தை பண்ணி கொடுத்து, இது உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த தோல்வியும் கிடையாது, உன்னை யாராலும் வெல்ல முடியாதுன்னு சொல்லி வாழ்த்தி, இனி எப்பவும் வெற்றி தான் உனக்கு, ஜெய விஜயி பவா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்படி வாழ்த்தி கொடுத்தான். அதை எடுத்துட்டு மேகத்தை வாகனமாக உடைய இந்திரனானவன் இப்ப கையில வாளோட
எதிரிகளை எதிர்ப்பதற்கு ரொம்ப தயாரா நின்னான். அழிபடை அந்த வள்ளல் கொடுத்த வஜ்ராயுதத்தால எதிரியுடைய படைகள் எல்லாம் அழிக்கக்கூடிய வல்லமை பெற்றதாக. போர் சாய்க்கும் அப்படின்னா போரினை அவரை எதிரிகளுடைய போரை அழிக்கக்கூடியவனாக. கம்மிய புலவன், கம்மிய புலவன், புலவன்னா தேவன் அர்த்தம். கம்மிய புலவன்னா தச்சன், கம்மியான தச்சன், தேவ தச்சன். புலவன்னா தேவர்கள், தேவ தச்சன், தேவர் உலகத்தை இருக்கக்கூடிய தச்சன், கார்பெண்டர். அவர் தான் எல்லா ஆயுதங்கள்லாம் பண்ணி தருவார். கரைந்து அப்படின்னா வாழ்த்தி, கரைந்துன்னு ஒரு இப்படி அப்படியே ஒரு மனமுருகி சொல்றது, நீ நன்னா இருப்பா, க்ஷேமமா இருப்பா, சந்தோஷமா இருப்பா, வெற்றி உனக்குத்தான் வாழ்த்தி அனுப்பிச்சான். முகில்னா மழை, முகில்னா மேகம், மேகத்துக்கும் முகில்னு சொல்லலாம். கார் முகில் வண்ணன் அப்படின்னு சொல்ல, கிருஷ்ணன் வந்து கார் முகில் வண்ணன், மேகம் போல் கருத்தவன் அப்படின்னு சொல்ல. இது அம்முனி வள்ளல். இந்த அந்த முனிவனான வள்ளல், கொடை வள்ளல் கொடுத்த வடைபடு முதுகுத்தண்டை, வலிமை வாய்ந்த அந்த முதுகுத்தண்டை, வஜ்ரம் போல கொடுக்கக்கூடிய முதுகுத்தண்டை தென்முனை அடிபோர் சாய்க்கும். அந்த பகைவர்களாக அசுரர்கள், அவர்கள்லாம் தெற்கு பக்கத்துல தான் இருக்கக்கூடிய தென்முனை, தெற்கே இருக்கக்கூடியவர் தான். ராவணன் கூட தெற்க தானே இருந்தான் இல்லையா, இலங்கை. அப்பேற்பட்ட தென்முனையில ஆட்சி பண்ணக்கூடிய அந்த பகைவர்களான அசுரர்கள் இருக்காரு, அவளெல்லாம் எல்லாம் முனை அடுபோர் சாய்க்கும். போர்ல ரொம்ப கடுமையான போர் புரிந்து அவர்கள் எல்லாம் மாய்க்கக்கூடிய திரள் எழு குலிசம் செய்து அவளெல்லாம் அழிக்கக்கூடிய வல்லமை உடையதான ஒரு ஆயுதத்தை, வஜ்ராயுதத்தை செய்து கம்மிய புலவன் ஆங்கு ஆக்கம் கரைந்து. கம்மிய புலவன் தேவதச்சனான விஸ்வகர்மா ஆக்கம் கரைந்து இவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி கை கொடுப்ப, அவன் கையில கொடுக்க, அதை வாங்கி கொண்டு மை முகில் ஊர்தி ஏந்தி. மை அப்படின்னாக்க கருமையான அஞ்சனம், மை அந்த முகில் கண்ணகரையில் இருக்கக்கூடிய மை போல கருத்து இருக்கக்கூடிய முகில் ஊர்தி ஏந்தி, அந்த வேகத்தையே வாகனமாக உடைய இந்திரன் அந்த வஜ்ராயத்தை கையில் ஏந்தி கொண்டு மின்விடு மழை போல் நின்றான். மின்னல் அப்படி இடிச்சா மின்னல் வருதோ, அந்த மின்னல் பலபடல் அப்படி மின்னற மாதிரி பிரகாசமா இருக்கிற மாதிரி இந்த வஜ்ராயத்தோட கூடிய இந்திரனும் இருந்தான் அப்படின்னா. அடுத்த பாடல் வந்து மறுத்தவா வஞ்ச போரால் வஞ்சித்து வென்று போன கருத்தவா அவுணர் கொள்வான் கடும் பரி நெடுந்தேர் நிழல் வெறுத்த மால் யானை மல்லர் வேலை புக்கு எழுந்து குன்றம் அறுத்த வானவர்கோன் அந்த அவுணர் கோமகனை சூழ்ந்தான். மறுத்தவா வஞ்ச போரால் வஞ்சித்து வென்று போன கருத்த வாழ் அவுணர் கொள்வான், கருத்த வாழ் அவுணர் கொள்வான் கடும் பரி நெடுந்தேர் நிழல் வெறுத்த மால் யானை மல்லர் வேலை புக்கு எழுந்து குன்றம் அறுத்து வானவர் போன் அந்த அவுணர் கோன் மகனை சூழ்ந்தான். இப்ப இதன் கையில வந்து ஒரு ஆயுதம் கிடைச்சுடுத்து. ஆயுதம் கிடைச்ச உடனே அவருக்கு என்ன பயம்லாம் போயிடுது. இனிமே என்ன பயம் அவருக்கு? எந்த பயமும் கிடையாது. ஆயுதத்தை கையில ஏந்துட்டார். உடனே ஸ்ட்ரைட்டா இவரே போனார். ஒரு சோனியான ஒருத்தன் ஒரு பயில்வானோட சண்டை போடுறவன் விழுந்து அடிச்சு நொறுங்கி வெளில போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அவனே மறுபடியும் வாடா சண்டைக்குன்னு கூப்பிட்டான்னு இந்த மல்யுத்த வீரன் கொஞ்சம் பயப்படுவான் இல்லையா. என்னடா அது இத்தனை தடவை அடி வாங்கினா போனா, இப்ப திடீர்னு வரானே அவன் திரும்பி இவங்கிட்ட ஏதோ ஒரு பலம் இருக்கு இல்லையா. வாலியை கண்டு ஒளிஞ்சிருந்த சுக்ரீவன் திடீர்னு வா சண்டைக்குன்னு இவனே போய் கூப்பிட்டான் இல்லையா தோட தட்டி. அப்ப வந்து வாலி யோசனை பண்ணிருக்கணுமோ, இவன் இத்தனை நாள் பயந்து ஓடி ஒளிஞ்சுட்டு இருந்தவன் இப்ப என்ன வலுவில வந்து நம்மள சண்டைக்கு வான்னு கூப்பிடுறானே அப்படி. அது வந்து தாரே சொல்றா இது மாதிரி வரானே, இதுல சூக்ஷ்மம் இருக்கு, நீ அவசரப்பட்டு போகாதுன்னு அவன் கேட்கல. நல்ல புத்தி சொல்லியும் கேட்கல இல்லையா, வாலி கேட்கல இல்லையா. அப்படி இவனும் அங்கிருந்து கிளப்பி போய் சூழ்ந்து யாருன்னா கடலுக்குள்ள போய் அந்த அசுரன் அங்க ஒளிஞ்சுட்டு இருக்கான். அவனை போய் சூழ்ந்து நின்னான். போய் எப்படி போய் சூழ்ந்து நின்னான்னா, இவன் பெரிய தேர்கள்
இவர் இந்திரன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, அவன் நல்லா வேகமாக போகக்கூடிய தேர்கள், யானைப்படை, ரதப்படை, குதிரைப்படை, காலாட்படைன்னு சொல்லக்கூடிய எல்லா படைகளையும் சேர்த்து கொண்டு வீரர்கள் எல்லாம் சேர்ந்த எல்லா விதமான வீரர்களோடும் கூடிய 4 விதமான சேனைகளோடு சேர்ந்து நேர கடல் நடுவே போய் அந்த அசுரனை வளைத்தான். அசுரனை வளைத்தான்னா அப்புறம் என்ன பண்ண போறான்? அசுரனை சூழ்ந்து அவனை இது பண்ணியாச்சு. இனிமே அசுரனுக்கு வேற வழி கிடையாது. சரண்டர் பண்ணும், இல்லைன்னா அழிஞ்சு போகணும். இதை தவிர வழி கிடையாது. என்ன ஆச்சு, என்ன பண்ணா அப்படின்றத இந்த பாடலை கொஞ்சம் விரிவாக அடுத்த செஷன்ல நம்ம பார்க்கறதுக்கு இருக்கோம். பாடல் ஒரு வாட்டி பார்க்கலாம். மறுத்தவா வஞ்ச போரால் வஞ்சித்து வென்று போன கருத்த வாழ் அவுணர் கொல்வான் கடும்பரி நெடுந்தேர் நிழல் வெறுத்த மால் யானை மல்லர் வேலை புக்கு எழுத்து குன்றம் மறுத்த வானவர் கோன் அந்த அவுணர் கோ மகனை சூழ்ந்தான் அப்படின்றார் இந்த பாடலோட. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ குருபியோ நம. ராம் ராம்.